13th question ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். What is the rank of the following matrix? 1 1 1 1 1 1 2 2 2 2 1 2 3 3 3 1 2 3 4 4 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் இதுல 1 வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, செகண்ட்ல 2 வந்து 4 டைம்ஸ், அடுத்ததுல 3 டைம்ஸ் அண்ட் 4 வந்து அடுத்ததுல 2 டைம்ஸ் அண்ட் மீதி லாஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் என்னவா இருக்கும்ன்றது கேட்டாங்க. ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 3, ஆப்ஷன் C 4, ஆப்ஷன் D 5. இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 5/5 மேட்ரிக்ஸ். இத நம்ம செக் பண்ணோம். நமக்கு ரேங்க் வந்து 5 4 3 2 1 இதுல எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஜூன் 2019ல CSIR எக்ஸாம்ல கேட்டாங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணிருக்கலாம். இந்த என்ட்ரிஸ் வச்சு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D 5 தான் கரெக்ட் ஆன்சர். ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் 5. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத இப்ப பார்க்கலாம். இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எப்பயும் தெரிஞ்ச பேசிக் ரோ ஆபரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ரோ ஆபரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல என்ட்ரிஸ்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல 1 தான் இருக்கு எல்லாமே. செகண்ட் என்ட்ரில பாத்தீங்கன்னா 1, ஃபர்ஸ்ட் இது என்ட்ரி மட்டும் 1, மீதி எல்லாமே நமக்கு 2 இருக்கு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா 3 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்ததுல 4 வந்து 2 டைம்ஸ், மீதி எல்லாமே நமக்கு சேமா தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 1 1 1 இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி நமக்கு. அப்ப R1 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம R1 வச்சு மைனஸ் பண்ண போறோம். அப்ப எப்படி போறோம் அப்படின்னா R2 மைனஸ் R1 இதான் வந்து நமக்கு நியூ R2. ஃபர்ஸ்ட் இருக்கிற R2ல இருந்து நம்ம என்ன பண்றோம், R1 வச்சு மைனஸ் பண்றோம். அதாவது R1ல எல்லா என்ட்ரியும் நமக்கு 1 1 இருக்கறனால ஈஸியா அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி R2க்கு போட்ட மாதிரி R3க்கு போடுறோம், அதே மாதிரி R4க்கும் போடுறோம், அடுத்தது R5க்கும் போடுறோம். அது ஜெனரலா எப்படி இருக்குனாக்கா RI மைனஸ் R1 ன்னு போட்டுறோம். I is equal to 2 3 4 5. அதே மாதிரி இந்த என்ட்ரில பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நமக்கு என்னவாயிடுச்சு 1 1 இருக்கறனால 0 ஆயிடும். இப்போ அடுத்ததுல பாருங்க, இது எல்லாமே நமக்கு என்னவா இருக்கு 1 1 1 இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம 0 பண்ணணும். அப்ப இதை 0 பண்ணணும் அப்படின்னா இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம், இங்க வந்து செகண்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு R3 பழைய R3 மைனஸ் R2 ஃபிக்ஸ் பண்றோம். அதே மாதிரி 3 4 5 வரைக்கும் அதே மாதிரி போடும். இப்போ R4 மைனஸ் R2னா நியூ R2 வந்துடும், R4 வந்துடும். சோ அதே மாதிரி போட்டீங்கன்னா செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு எப்படி வந்துச்சு, இதெல்லாம் 0 இருந்துச்சு. செகண்ட் இதுல எது 0 இருக்கு நமக்கு, இதெல்லாம் 0. நமக்கு R2 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததுல எதை நம்ம 0 பண்ணணும், இப்ப இதை 0 பண்ணணும். அப்ப இந்த இதை 0 பண்ணணும். அப்ப இந்த இதை நம்ம 0 பண்ண போறோம். அடுத்ததுல எப்படி போடலாம், R3 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப R3 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது ரெண்டையும் 0 பண்ணணும். இப்போ நம்ம R2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இந்த இதெல்லாம் போட்டோம் இல்லையா. இப்போ R1 ஃபிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் 0 பண்ணணும். அடுத்து R2 ஃபிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் 0 பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம எதை 0 பண்ணணும் அப்படின்னாக்கா இதை தான் நம்ம 0 பண்ணணும். இதை 0 பண்றதுக்கு எந்த ரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், R3 ஃபிக்ஸ் பண்ணி வச்சு போறேன். அப்ப R1 R2 R3 நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். R4 and R5க்கு மட்டும் மாத்த போறேன். R4 அப்படியே வந்து எதை வச்சு மைனஸ் பண்ண போறேன், அதுக்கு மேல இருக்கிற ரோ R3 வச்சு மைனஸ் பண்ண போறோம். அப்ப R4 மைனஸ் R3. இதே மாதிரி R4க்கு போட்ட மாதிரி R5க்கு நம்ம மாத்தணும். R5ல மைனஸ் R3 தான் போட்டோம். சோ அதுல நமக்கு இது என்ன ஆயிடுச்சு, நமக்கு 0 ஆயிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணும்போது இது 0, செகண்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இதெல்லாம் 0, தேர்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணும்போது இது 0. இப்போ அடுத்து நம்ம எதை 0 பண்ணணும் அப்படின்னா இந்த என்ட்ரி நம்ம 0 பண்ணணும். அப்ப அதுக்கு மேல இருக்கிற ரோ என்ன, R4 ரோ 4. அப்ப ரோ 4ல வச்சு மைனஸ் பண்ண போறோம். அப்ப R5 மைனஸ் R4 தான் நியூ R5 வந்துரும். சோ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா டயகனல் என்ட்ரிஸ்லாம் நமக்கு என்னன்னு வந்துச்சு 1 1 1 1 வந்துச்சு. நமக்கு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டிப்பா நான் 0 தான் இருக்கும். சோ ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம் 5 ன்னு சொல்லலாம். ஏன்னா இது 5/5 மேட்ரிக்ஸ், அந்த 5 அந்த டயகனல் என்ட்ரிஸ்ல 5 என்ட்ரிஸ் நமக்கு வந்துச்சு. இத பார்த்தாலே ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடலாம். சோ ரேங்க் ஆஃப் தி given matrix is equal to 5. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் D ன்றது கரெக்ட் ஆன்சர்.